இதில் எங்கேருந்து வருது உங்கள் பார்ப்பன எதிர்ப்பு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வந்து ராமசாமி ஐயா தான் எங்களை படிக்க வச்சாரு, அவர் வந்து சாதியை ஒழிச்சாரு அப்படின்றீங்க. ஆனால் இது ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்க? சாதி இன்னைக்கு நீங்கள் ஏன் சொல்கிற ஆணவ படுகொலை நாளுக்கு நாள் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. என் ஆட்சியிலே எங்கே நடக்குது? எங்கேயுமே நடக்கிறதா இருந்தாக்கா அண்ணன் திருமாவளவன் நேரம் கேள்வி கேட்டிருப்பாரு. நீங்களாக தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்படி அமைதி பூங்காவா இருக்கு தமிழ்நாடு, சாதியை ஒழிச்சு இருக்குது. நீங்க இப்ப எங்களை வந்து ஈழத்துல வந்து நாடு அமைதியா இருக்குன்னா சரி, நான் சொன்னேன் சுடுகாடு எப்பவுமே அமைதியா தாண்டா இருக்கும்னு. எல்லாரையும் கொண்டு புதைச்சிட்டா நாடு அமைதியா இருக்கும். ஏங்கி பசிக்குதுன்னு சொல்லி குரல் எடுத்து கத்த கூட தெம்பில்லாத வறுமையில போட்டின்னா எப்படி மக்கள் கத்துவான்? அமைதியா இருக்கிற பூங்கால தான் அரசு மருத்துவம் வீதியில் வந்து நிற்கிறான், செவிலியர் பெண்கள் அங்கே வீதியில் நிற்கிறாங்க, இந்த ஆசிரியர் பெருமக்கள் பாதையில் நின்று படிப்பிக்கிற ஆசிரியர் போராடிட்டு இருக்கான் அமைதியா இருக்க நாட்டில். இது ஒரு கால கொடுமைங்க. உழுது விதைச்சி வெம்பாடு பட்டு விளைய வச்சு வேர்வை சிந்தி விளைய வச்சவன் கொள்முதல் செஞ்சு சேமிப்பு கிடங்குல பாதுகாக்கலை, மழையில நனைய வச்சு முளைக்க விட்டான்னு கண்ணீர் சிந்தி வீதியில் நிற்கிறான்ல. நீ இதெல்லாம் நாங்கள் பார்க்குற நீ அமைதி பூங்கான்னு சொல்லும்போது நாங்கள் கேட்கணும் இது ஒரு நல்லாட்சின்னா கேட்கணும். இங்கே நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சி. நீங்கள் இது கேவலம் பேசிட்டு இருக்கிறீங்க. இதை போயிட்டு இவங்க சாராயம் குடிச்சு சாகணுங்க. குடிச்சு சாகிறவனுக்கு பணம் இல்லை, நடிக்கிறவனை பார்க்க போய் செத்தா பணம். நாட்டு பாதுகாப்புல போய் செத்து வந்த ராணுவ வீரனுக்கு இல்லை பணம். உங்களுக்கு புரியுதா?